நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எல்லாருக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் தெரியாத எல்லா மக்களும் ஹிந்தி ஆகட்டும், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க வந்து இந்த வார்த்தையை இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தை என்ன? கொலவெறி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வை திஸ் கொலவெரி டி அப்படின்ற ஒரு பாட்டு இப்போ சமீபத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு மேலே ஒரு வார்த்தை நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன வார்த்தை சொல்லி நான் சொல்லலான்னு யோசிச்சே இருந்தேன். கொலவெரி ஹிட் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிது. ஏன்னா இதை தவிர வேறு வார்த்தையை சொல்லவே முடியாது. வை திஸ் கொலவெரி டி பாடல் அதனுடைய சக்ஸஸை இந்தியாவில் பல மாநிலங்களில் வித்தியாசமாக கொண்டாடிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள்லாம் உங்கள் ஊரில் எங்கள் பாட்டை இவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டீங்க. நாங்கள் எங்கள் ஊர் பாட்டு எங்கால் பாடினது இதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் பார் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். அண்ட் இவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டை கொடுத்த டீமை இங்கே கூப்பிட்டு அவங்களோட நாம் நிறைய பேச போகிறோம். நீங்கள் வரவேற்க தயாராக இருக்கீங்களா? ஓகே மாமா, ரெடி? 1 2 3 4. Yo boys, I am singing song. Soup song, flop song. Now I this kolaveri day. Why this kolaveri day? Mama, not for two. Abhi kele snacks for two. Seriously? ஆசம் 3 அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 பேரும் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அண்ட் எல்லாருக்கும் புரியுது, நீயே எவ்வளோ நேரம் நிற்ப, அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடு, நாங்கள் அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு புரியுது. பட் நம்ம ஒருத்தரையாக தான் நம்ம மேடை கூப்பிட போகிறோம். அந்த வகையில் 3 பேரில் யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்தா போன வாரம் தான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச மாதிரியே இருப்பார். ஆனால் இவருடைய கால்குலேஷன்லாம் பக்காவாக இருக்கும். இவருடைய சாங் கம்போசிஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம யாருமே சொல்லத்தல. இப்போ உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்கு இந்த சாங் எப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு டெபியூட்டன்ட், ஒரு புது இசையமைப்பாளரால் ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும்னு நிரூபித்தது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான். அண்ட் இன்னைக்கு தைரியமாக சொல்லலாம், உலகம் முழுக்க எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த 3 படத்தினுடைய இசையமைப்பாளர் அனிருத். ஸோ அனிருத், அண்ட் உங்களுடைய பாடலுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு. அண்ட் இவ்வளோ நாட்டில் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் நீங்கள் பயணம் பண்ணி அங்கே ஏகப்பட்ட வரவேற்புகளை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் முதல் முறையாக நம்ம ஊரில் அண்ட் இங்கே இருக்க மக்கள் நாங்கள்லாம் எவ்வளோ ரசித்தோம், நீங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ. அவ்வளோதான் சார். இதாங்க இவர் எப்போவுமே பண்ணுறாரு, இவர்கிட்ட லென்த்தாகவே பேசக்கூடாது. தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கொலவெரி பாடல் ஐடியா எப்படி ஆரம்பிச்சது? இந்த கொலவெரி சாங் வந்து நடந்தது, அதான் வந்து ட்ரூ. ஒரு 20 மினிட்ஸில் வந்து இந்த ஃபுல் சாங் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே தனுஷ் சார் பாடினார், அப்படியே வாசித்தோம். ஒரு 20 மினிட்ஸில் வந்து லிரிக்ஸ்லாம் ஒரு பிளானே பண்ணல ஆக்சுவலாக. அப்படியே ஒரு ஃப்ளோவில் பாடினார், அப்படியே யோ பாய்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் பாட்டை. அங்கேருந்து பயங்கர ஒரு ஃபன் ஜேர்னியாக இருந்தது. அண்ட் இந்த சாங் இவ்வளோ லெவலுக்கு ஹிட் ஆகும்னு வந்து யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ தேங்க்யூ ஆல் அகெயின் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ். உலகம் ஃபுல்லாக இப்போ ஹிட்டாக இருக்கேன். நான் கூட கேள்விப்பட்டேன், லேடி காகான்னு ஒரு மேடம் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம் சார். எனக்கு தெரியல, நான் கூட பார்த்தேன், மண்டையெல்லாம் மஞ்சள் கலரில் இருந்துச்சு அந்த அம்மாக்கு. அந்த லேடி காகா வந்து இப்போது யார் அந்த கொலவெரி சாங் பண்ணதுன்னு ரொம்ப வெறித்தனமாக தேடி இருக்காங்களாமே. அந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றது இப்போ ரீச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது எப்படி இருக்குது மனநிலை உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஆனால் இப்போது இந்த சாங் இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது. ஆனால் தனுஷ் சார் வந்து சொன்னார் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து, சரி போதும் இந்த ஃபேம் எல்லாம் விட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி இப்போ அதான் சார் பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அனிருத், இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. அண்ட் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய பேச போகிறோம். அண்ட் அனிருத் ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ. அடுத்து வரப்போகிறது
இந்த திறமைசாலி பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு ஒரு ஒரு 2 அடையாளம் இருக்குங்க, மிகப்பெரிய அடையாளம். அதாவது நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான இந்தியாவுடைய உலகத்தினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் அவர்கள், அவருடைய பொண்ணு அப்படின்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய திறமையான நடிகர், ஒரு யங்கஸ்ட் ஹீரோ டு அச்சீவ் நேஷனல் அவார்டு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் பெற்ற தனுஷ் அவர்களுடைய மனைவி. பட் இது 2ஐயும் அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய டேலண்ட்டை என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு அப்படி வரிஞ்சு கட்டி தயாராக இருக்கிற இந்த 3 படத்தினுடைய இயக்குனர் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக, இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த கொலவெறி ஹிட் ஆனோன்னே ஃபர்ஸ்ட் இங்கே தான் அது நடந்திருக்கணும் தமிழ்நாட்டில். பட் அவரை வந்து அப்படியே பாம்பே பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க எல்லாரும், பாம்பே கல்கட்டா டெல்லி அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஃப்ளாஷ் மாப்லாம் பண்ணி அதெல்லாம் விட வெயிட்டாக இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இது நாங்கள் செய்ய வேண்டிய மரியாதை. ஏன்னா தமிழில் ஒரு பாடலை வந்து உலகம் முழுக்க ஹிட் ஆகுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ட் உங்களுடைய படம் முதல் படத்தில் இப்படி ஒரு பாடல், ஸோ இப்போ எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை? ஏன்னா படம் இன்னும் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் ஈவினிங் எல்லாருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், எப்போ பாராட்டுன்றது முக்கியம் இல்லை, எப்போ பாராட்டினாலும் பாராட்டு தான். ஸோ இட்ஸ் நெவர் டூ லேட். அண்ட் உங்களோடலாம் இதை என்ஜாய் பண்ணுறது தான் மோஸ்ட் ஹாப்பி மூமெண்ட் எங்களுக்கு. பிகாஸ் இங்கேருந்து தான் பாட்டு போச்சு, ஸோ இங்கேயே திருப்பி வந்துருச்சு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க. அண்ட் கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ பெரிய ஹிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் இட்ஸ் கிவன் அஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதை எப்படி எடுக்க போகிறோம், இதை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் இப்போது லைக் ஹீ சேட் அண்ட் லைக் ஆல்வேஸ் ஹவ் தனுஷ் சேஸ், தள்ளி வச்சுட்டு இப்போ அடுத்த வேலையை பார்க்கணும். அதுதான். அனிருத்தோட சாங்ஸ் கம்போசிஷன்ஸ் கேட்கும்போது எப்படி தோணுச்சு? ஏன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுடைய ஸ்கிரிப்டை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அவருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு. அண்ட் இவருடைய மியூசிக் பற்றி ஐ வுட் சே எப்பவுமே ஒரு படம் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ரீரெக்கார்டிங்க்கு அனுப்புவோம். பட் அனிருத்தோட விஷயத்தில் வந்து எடிட்டிங்லேயும் சரி கூடவே வாழ்ந்திருக்காரு. ஷூட்டிங் மட்டும் வரல, பட் அதர் தென் தட் கூடவே வாழ்ந்திருக்காரு. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, அதுக்காக நாங்கள் நிறையவே காத்துட்ருக்கோம். அண்ட் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் காத்துட்ருக்கேன் மேம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டேக் யூ சீட். ஓகே, அண்ட் அடுத்ததாக இப்போ இந்த மேடைக்கு வர போகிறவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார்? அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு, என்னதான் கூப்பிட போறீங்களா அப்படின்னு. பட் அவரை வந்து சாதாரணமாக கூப்பிட்டா எப்படி பாஸ்? எப்படி அவர் சாதாரண விஷயமா பண்ணியிருக்காரு. அவர் இப்போ வந்து இப்படி உட்காந்துருக்கலாம், நான் ஒன்றுமே பண்ணலையே, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கலாம். பட் அவர் பண்ணியிருக்க சாதனையை நாம் அங்கீகரிக்கிற விதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். பேசி வரவேற்கிறதுலாம் சரியாக வராது. அதாவது ஒரு செம்ம ஆக்டர், அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு செம்ம சிங்கர் ஆகிட்டார் அவர். ஸோ ஒரு சிங்கருக்கு ஒரு எதிர்பாட்டு, நீங்கள் ஒரு செம்மையான பாட்டு பாடிருக்கீங்களா, உங்களுக்காக நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு சூப்பரான ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து பி டு த ஏ டு த பி டு த ஏ பாபா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவருக்காக ஒரு சூப்பரான பாடல் பாடினவர். அண்ட் let's welcome Blaze on stage. This was a super song. வணக்கம் சென்னை. இது வந்து உலகம் பூரா எல்லாரும் இந்த பாட்டுக்கு ஒரு ட்ரிபியூட் தந்திருக்காங்க. ஸோ இது என்னோட ஹம்பிள் ட்ரிபியூட். அந்த பாட்டுக்கும் தனுஷோட அமேசிங் கேரக்டர் அண்ட் அமேசிங் ஹம்பிள்னஸ் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இவ்வளோ பெரியவர், அதுக்காக இந்த பாட்டு. ஆனால் இது பாடுறதுக்கு I need to request you to come on stage, please. Ready? 1, 2, 3. Ba 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 ba. Ready, mama? Action! Yo, boys, I am singing song. You said this was a soup song. You said it was a flop song. But this right here is a phenomenon. So why this? Why this? Call up every why this? Call up every D. You wonder why this?
2 million views on day one. With the whole world singing along. When it's tweeted by Amitabh Bachchan. When it's got little Sonu Nigam. Super Mama, ready? When it sounds like a simple track. When Chennai is back on the map. When it makes you feel kinda cush. When it's sung by my brother Dhanush. Seriously? Why this? Why this? Call up every why this? Call up every D. You wonder why this? Why this? Why this? Call up every D. Well, why not? Why this? Call up every D. You wonder it's more than a song. It's not just a number. Why this? Call up every D. It's just begun. 35 million following on. Why this? Why this? Call up every. And then you said we were just being a little silly. And that's when I really got curious. The other songs were just too serious. You know they say that it's all good. Enough respect, yo, dear Anirudh. Let me take you back in time to the start. Dear Dhanush, straight from the heart. You did a lot of work, you know who you are. I respect your national award. I respect your father-in-law. And I love that he made me a star. With B to the A to the B to the A. I say thanks to AR every day. People all across the world, that them are singing it. I try to read Dhanush, Shruti Anirudh bringing it. Never change, stay on track. You gotta keep Chennai on the map. We got Bollywood, Hollywood, Tollywood and all coming together, coming to sing along. We got New York, Rome, Paris and Arabia, all the way down even in Australia. Why this? Why this? Call up every why this? Call up every D. You wonder why this? Why this? Why this? Call up every D. Well, why not? Why this? Why this? Why this? Well, why not? And right now up on the stage, I feel honored to be here today. To get up and will you come this way? Live on Star with Jay. So my brothers, Dhanush, Anirudh, it's all good, it's all good. Come on, yo, make your way. Much love from your brother Blase. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிளாஸே. ஒரு வித்தியாசமான அண்ட் எல்லாருமே ஒரு செம்ம மூடில் இருந்தோம். அந்த மாதிரி எல்லாருமே டான்ஸ் ஆட வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட. அண்ட் ஹவுஸ் இட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொலவெரி சாங் கேட்கும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அண்ட் இந்த நிஜமா சொல்ல போலாக நான் கேட்டும்போது முதல் வாட்டி, அப்புறம் ரெண்டாவது வாட்டி, அப்புறம் மூணு வாட்டி கேட்கும்போது எல்லா டைமும் கேட்கும்போது வேற ஏதோ புதுசாக வருது. அதில் நீங்களே திருப்பி கேட்டாக்க யூ ஃபைண்ட் சம்திங் நியூ. And that's the magic of Kolaveri. Thank you Blase. And ஒரிஜினல் சிங்கர் அவர்கிட்ட நம்ம கமெண்ட்ஸ் கேட்டானோ. அண்ட் பிளாஸே அவர்களுடைய வெர்ஷன் எப்படி இருந்தது, கொலவெரி வெர்ஷன்? எல்லாருக்கும் வணக்கம். It's a great honor. Thank you so much. Very kind words, very sweet words. நான் வரேன். It's a very sweet gesture. Thank you so much. It was very nice. Fantastic. Thank you. Thank you. And கொலவெரிங்கிறது இப்போது இவர் சொன்னார், அப்படியே வந்து பாம்பே கல்கட்டா இழுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு. என்னை யாரும் அப்படி இழுத்துன்னு போகல, இவங்கெல்லாம் சேர்ந்து தள்ளி விட்டாங்க. போங்க போய் பாடிட்டு வாங்க அப்படின்னு தள்ளி விட்டாங்க. போய் பாடிட்டு எங்கே பிறந்து போனோமோ அங்கேயே திரும்பி வந்தாச்சு. அவ்வளோதான். நீங்கள் உடனே பாலிடிக்ஸ்லாம் பண்ணாதீங்க சிவகார்த்திகேயன். பாலிடிக்ஸே கிடையாது, எங்களுக்கு பெருமை தான் சார். இன்றைக்கி அது 35 மில்லியன் 3.5 கோடி வியூஸ் தாண்டி அந்த பாட்டு போயிட்டுருக்குன்னா அதுக்கு நீங்களாம் தான் காரணம். உங்களுக்குலாம் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இது வேறு எதுக்காகவும் இந்த பாட்டு பண்ணல, ஸ்பெஷலாக எந்த காரணமும் இல்லை இந்த பாட்டு பண்ண. இந்த படத்துக்காக சுமாராக ஹிட் ஆனால் போதும்னு பண்ண பாட்டு தான். அது ஏதோ ஹிட் பை ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. இதனால் வந்து எங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கறது வந்து அது அவ்வளோ இல்லை. ஏன்னா நாங்கள் இது மாதிரி இது ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி நடக்கும்னு பண்ணால் ஓகே, அதுக்கு கிரெடிட்ஸ் வந்தால் ஓகே. இது ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஸோ எனிவே கடவுள் ஏதோ நல்லது பண்ணியிருக்காரு, அது ஒத்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்.
சிவகார்த்திகேயன் வந்து இப்போ 2 படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா அது இல்லை, யார் வேணால் ஹீரோ நடிக்கலாம், அதுக்கு நான் தான் உதாரணம். முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா 2 படத்தில் ஹீரோவாக நடிக்கும்போது கூட விஜய் டிவிலேருந்து தான் அவர் கிளம்புனார். அதை மறக்காமல் மறுபடியும் விஜய் டிவி பண்ணுற ஒரு ஷோலையே அழகாக இங்கே வந்து நின்று பழசை மறக்காமல் காம்பேரிங் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே நின்று ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு நல்ல நண்பர். ஸோ நிச்சயமாக அவருக்கு நம்ம வந்து கை தட்டியே ஆகணும். பின்னாடி ஏதாவது என்னை கலாய்ப்பாருன்னு முன்னாடி ஒரு பிட்டு போட்டு வச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் பிளாஸே. அண்ட் பிளாஸே பாடும்போது தனுஷ் வந்து இப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்னடா பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து அவர் இங்கிலீஷ் டீச்சர் ஞாபகம் வந்துச்சான். இப்போ தான் சொன்னார், அவர் தமிழ் பேசும்போதே இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்குது. நல்ல வேளை பின்னாடி சப்டைட்டில் போட்டாங்க, இல்லைன்னா என்னன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்க. பட் ஒரு செம சாங் பிளாஸே நமக்காக கொடுத்துருக்காரு. கொலவெறி கொலவெறி கொலவெறி